அந்த சிஎம் இன்னைக்கு தன்னோட படத்துக்கு வந்து 9 மணி ஷோக்கு வந்து கையெழுத்து போடுறாருல, அதை பொறுத்துக்க முடியாமல் கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொண்டாட்டம்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும்னாக்கா, நீங்கள் அன்னைக்கு வாங்க தேட்டருக்கு. தளபதி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எலெக்ஷன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இட்ஸ் நாட் எலெக்ஷன், இட்ஸ் எமோஷன். மனித இனத்தை வந்து மனித இனமாக பார்க்காம கொண்டு அது பிணங்களின் மீது ஏறி உட்காந்து சிம்மாசனம் அமைச்சு சமூக நீதியில் சபப்பட்டில் ஏற்றின திமுகவுடைய ஆட்சியை கலைத்த விரட்டி அடித்து ஸ்டாலின் அவர்களை எம்எல்ஏவை கூட வரவிடாமல் செஞ்ச ஒரு நல்லாட்சி. நிர்மல்குமார், நான் ரவுடி நான் யார்? அனிதா ராதாகிருஷ்ணன் முழுக்க பிஜேபியிடம் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. அப்போ தளபதி சொன்ன உண்மையாச்சா? எலும்போடைப்பன்னு சொல்லி பேசினான்ல, விளக்குமாத்துக்கு பட்டு இந்த மாதிரி மார்க்கண்டையா. அதே மாதிரியில் ஆர்எஸ் பாரதி என்ன பேசியிருக்காருனாக்கா, திமுகவை எதிர்த்தால் வரலாறு தெரிஞ்சுக்க, திமுகவை எதிர்க்கிறது கை இருக்காது கால் இருக்காது. என்ன அர்த்தம்? தளபதி வந்ததுக்கு பிறகு இவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்டானுங்க. இவர் பனையூரில் தான் உட்காந்துருப்பான்னு சொல்லக்கூடிய அத்தனை முட்டாள்களுக்கும் இன்றைக்கி சரியான செருப்படி கொடுத்த மாதிரி, சார் 60 நாளுக்குள்ள லஞ்சத்தை ஒழிச்சிட்டார் சார். இந்த கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி தான் நடந்துருச்சுன்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. முதலமைச்சர் கையகாலை உடச்சிருவேன்னு சொன்னியா, நீ அவ்வளோ பெரிய ரவுடின்னு சொல்லி ஜபர்தஸ்தாக பேசினில்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாக்கா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் உட்கார வச்சுட்டு எல்லாரும் வா என்னையை காப்பாற்றினாக்கா, நீ பெரிய சூரப்புலி வீரப்புலி. இதில் என்ன எனக்கு ஒரு வேடிக்கைன்னா, இதை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் போடுங்க. ஒரு முதலமைச்சரை எலும்பு உடச்சிருவேன்னு பேசுறது கருத்து சுதந்திரமா? ஸ்டாலின் அவர்களை தாவைக்கான ஒரு நபர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு எலும்பை உடச்சிருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணால் அவங்க ஏற்றுப்பாங்களா? நிச்சயமாக தாவைக்காரன் சொல்ல போகிறது இல்லை. நம்பர் 1, ஏன்னா அவர் எம்எல்ஏ உள்ள வர போகிறது. நீ பெரிய ரவுடி, நான் பெரிய தாதான்னு சொன்னாங்கன்னா, ஏன்டா உனக்கு சுகர் இருக்குன்னு தெரியுது, எதுக்கு உனக்கு போல பேச்சு? பை எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நடுங்கிறாங்க. நான் நிற்கிறேன் நீ நிற்கலான்றான். தெரியுமா உங்களுக்கு? அன்பில் மகேஷ் நான் நிற்கலன்றாப்புல. சீரியஸா அன்பில் மகேஷ் நான் நிற்கலன்றாப்புல. இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அவர்கள் நான் நிற்கல பண்ணுறாரு. ஒரு எம்எல்ஏட்டு நீ வந்து ஒரு விஷயத்தை கறந்து கொண்டு போய் எதுவுமே செய்ய முடியணும் பொழுது, அதான் சொல்லுவாங்கல்ல, சித்திரேவனம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குமார் ராஜா. இன்று நம்மோடு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் ராவுத்தர் இப்ராஹிம் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஜனநாயகன் படத்தை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு என்ன சொன்னதுக்காக, அதாவது திமுக தரப்பு வந்து எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு சார். சினிமாவை எதுக்கு அரசியலில் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி திமுக தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? இந்த மாமன்னன் ஒரு படம் உதயநிதி நடித்ததுக்கு ரிவ்யூ போட்டது யார்? நடந்துக்கிட்டே வாக்கிங் போய் அதுக்கு திரை விமர்சனம் பண்ணி பேசினது யார்? அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினும் கூட மாசு யார்? இந்த ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டியில் போனான்ல, ஞானசேகரன் ஒருத்தன், அவன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டார்ல, அந்த மாசு. அவங்க 2 பேரும் தான் அன்றைக்கி வந்து மாமன்னனை பற்றி அவ்வளோ பேசிக்கிட்டே வந்து அவ்வளோது போயிட்டு ப்ரொமோட் பண்ணி, இன்னும் சொல்ல போனேன்னாக்கா திமுகவை சார்ந்த பல நபர்கள் இலவசமாக எல்லாத்தையும் சாரியாக கூட்டு போய் படத்தை பார்க்க வச்சாங்க. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது இப்படியாப்பட்ட வேலை செஞ்சுட்டு, இன்றைக்கி ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, காலங்காலமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் பெருமக்கள் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாருனாக்கா, கொண்டாடுங்க அந்த படத்தை, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புதுசாக ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து தனித்து ஒரு கட்சி வந்து அரசியலுக்குள்ளே வந்து எடுத்தோடனே சட்டமன்றத்துக்குள்ளே சிஎம்ஐ போயிட்டு, அந்த சிஎம் இன்றைக்கி தன்னோட படத்துக்கு வந்து 9 மணி ஷோக்கு வந்து கையெழுத்து போடுறாருல, அதை பொறுத்துக்க முடியாமல் கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தம்பி, சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியல காலங்காலமாகன்றது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து தளபதிக்கான ஒரு ஸ்பெஷல். இந்த படத்தை கொண்டாடுங்கன்னு அவர் சொல்லாட்டியுமே கொண்டாட தான் போகிறோம். இன்றைக்கி மலேசியாவில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. நீங்கள் டிக்கெட் புக்கிங்கில் ரெக்கார்ட் பிரேக்கிங், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் ரெக்கார்ட் பிரேக்கிங், கின்னஸ் ரெக்கார்ட்லாம் முடிச்சிருக்கணும் பொழுது, அடுத்தது வந்து வெறும் இந்தியாவில் மட்டும் கொண்டாடப்படுது, உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய படத்தை இவர் ஒரு வார்த்தை சொன்னார், கொண்டாடுங்கன்றாரு. அவ்வளோதான். இதை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து பயங்கரமாக வந்து புலனாய்வு புலி மாதிரி நீங்கள் உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா அது 10 காசு பிரயோஜனப்படாது. சார், நீங்கள் மற்றும் லயோலா மணி எல்லாருமே சொல்லியிருப்பீங்க,
இப்போ நீங்கள் இவ்வளோ தொல்லை கொடுத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் வரும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நடந்துருச்சு, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இது என்ன சொல்கிறதுனாக்கா, திருப்பி ஒரு சம்பவத்தை ரீக்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல. ஃபஸ்ட்டு தளபதி ஜோசப் விஜய் என்னும் நான் அவர் பதவியேற்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறதும், அதே போல் இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீனில் வந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த அப்படின்னு அந்த படத்துடைய டைட்டில் கார்டு போடும் பொழுது ஆர்ப்பரிக்கும் தேட்டர். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கான எல்லா விதமான முன்னெடுப்பும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க? தன்னிச்சையாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் சொன்ன விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கோம், ஒரு 3 மணி நேரம் மட்டும் நான் வந்து ரசிகனாக இருந்துக்கிறேன், இன்னும் முதலமைச்சர் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னும் பொழுது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து தளபதி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எலெக்ஷன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இட்ஸ் நாட் எலெக்ஷன், இட்ஸ் எமோஷன்னாரு. ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் போல் வந்து பாவித்த அவரும் எல்லார் வீட்லேயும் இவர் தன்னை வந்து அண்ணன் மாமா புள்ளன்னு பார்த்த இந்த ஒரு பாண்டிங்கை எதிர்கட்சி இல்லை, எந்த கட்சியுமே வந்து இங்கே வந்து உடைக்கவே முடியாத பொழுது, இந்த கொண்டாட்டம்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும்னாக்கா, நீங்கள் அன்றைக்கி வாங்க தேட்டருக்கு, ஏன்னா நிச்சயமாக நானும் போகிறேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்தெந்த பகுதியில் போகிறேன்னு இப்போ சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் அழைப்பு வச்சாச்சு, கூப்பிட்ருக்காங்க, நிச்சயமாக நானும் போகிறேன், கொண்டாட்டத்தில் கலந்துக்கு தான் போகிறோம் பொழுது தமிழ்நாடே கொண்டாட போகுது, நம்மளும் ரெடி தான். நீங்கள் இந்த படத்தை ஏற்கனவே வந்து லீக் செஞ்சு எவ்வளோ சதி செஞ்சு என்னென்ன வேலையும் செஞ்சாலும் கலெக்ஷனில் இது மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனையை படைக்கின்றதில் எந்த மாற்றம் கிடையாது. கொண்டாடுவாங்க, அவரை வந்து திரும்ப 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 அந்த தேட்டரில் வந்து பார்த்து கொண்டாட தான் போகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். பொழுது இது என்ன மாதிரியான கொண்டாட்டமாக இருக்குனாக்கா, எங்கள் அண்ணன் படம் இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, அவர் எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாரோ, இந்த படத்தை வரவிடாமல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ, இதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் வந்து கரூரில் ஷூட்டிங் நடக்குது, இந்த மாதிரிலாம் சீன்லாம் இருக்குன்னா சொன்னீங்களோ, எப்படிலாம் அவதூறு கிடப்பீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா மடப்பயிலைங்களேன்றதை திரும்ப திரும்ப நிரூபிக்கிற மாதிரி ஒவ்வொரு மக்களும் கொண்டாடும் பொழுது, திமுகவுக்கு இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஜனநாயகன் படம் வருது, அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சாவுமணி தான். அது ஒரு கதறலாக தான் இருக்குங்கிறீங்க. நிச்சயமாக. நீங்கள் அதுக்கு முன்னாடி பராசக்தியை வச்சுட்டு படம் காட்டினாங்களா, அந்த டைரக்டர் இப்போ கேஸ் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க, சம்பளம் பாய் கொடுக்கலன்ட்டு. ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஸோ இன்றைக்கு தளபதி அவர்களை எப்படி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாதோ, அதே போல் சினிமாவில் அது பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். சரி சார், சினிமா வர்றது இருக்கட்டும், இப்போது நம்ம முதல்வர் விஜய் அவர்களை வந்து சட்டசபையில் வந்து எழுப்ப உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க மார்க்கண்டேயன். அவர் பேசிய பேச்சும் அதற்கான ஆக்ஷன் இப்போ அரசு எடுத்துருக்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்பாக திமுகவினரும் சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பேசுகிறாங்க திமுகலேருந்து? யார் பேசுகிறா? அவங்க தான் சார். கனிமொழி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு அராஜகம் பிடிச்ச அரசு, தாவேக்கா அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் முன்னாள் சிஎம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சாத்தான் கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன கட்சியா? சாத்தான் கட்சி. சாத்தான்களை விரட்டிய கட்சி இது. சாத்தான் கட்சி கிடையாது. மனித இனத்தை வந்து மனித இனமாக பார்க்காம கொன்று அதன் பிணங்களின் மீது ஏறி உட்காந்து சிம்மாசனம் அமைச்சு சமூக நீதியில் சவப்பட்டில் ஏற்றின திமுகவுடைய ஆட்சியை கலைத்த, விரட்டி அடித்து ஸ்டாலின் அவர்களை எம்எல்ஏவை கூட வரவிடாமல் செஞ்ச ஒரு நல்லாட்சி. இப்போது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கனிமொழி சொல்கிறாங்க, கருத்து சுதந்திரத்தை நீங்கள் நசுக்கிறீங்கன்ட்டு. ஒரு முதலமைச்சரை எலும்பு உடச்சிருவேன்னு பேசுறது கருத்து சுதந்திரமா? இந்த அளவுக்கு கூட அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னாக்கா உண்மையாலுமே அக்கா கனிமொழி நினச்சி நம்ம வருத்தம் தான் படணும். ஏன்னா நம்ம ஒரு பேச்சுக்கு ஸ்டாலின் அவர்களை தாவேக்கா ஒரு நபர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணால் அவங்க ஏற்றுப்பாங்களா? நிச்சயமாக தாவேக்காரன் சொல்ல போகிறது இல்லை, நம்பர் 1. ஏன்னா அவர் எம்எல்ஏவாக உள்ளே வர போகிறதும் இல்லை. இது ரெண்டுமே நடக்க போகிறது இல்லைன்னும் பொழுது கனிமொழி அவர்களுக்கு இது புரியணும். ஒரு எம்எல்ஏ திமுகலேருந்து ஒருத்தன் ஊடகங்களில் கடத்தி கொண்டு போய் கனிம வளத்தை பற்றி போட்டதுக்கு அடித்தான், கொலை முயற்சி செஞ்சான். அன்றைக்கெலாம் எங்கே போனீங்க? புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதிரியான முரண்பட்டு போய் முட்டாள்தனமாக நின்றுக்கிட்டு இதில் வந்து கூட இருக்க நபர்கள்லாம் கொக்கரிக்குது. என்னாட்டு ஸ்டாலின்லேருந்து உதயநிதியிலேருந்து இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக முன்னாடி அமைச்சராக இருந்தக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி என்ன மாதிரி இப்போ சொல்கிறாங்கனாக்கா 6 மாதத்தில் ஆட்சியை கலைச்சிருவான், 6 மாதத்தில் ஆட்சியை கலைச்சிருவான் அப்படின்னு. இல்லை, ரொம்ப அனிதா ராதாகிருஷ்ணன் பயங்கரமாக இது வரைக்கும் அவர் இருக்கிற இடம் தெரியாது. நான் 7 தடவை வெற்றி பெற்றிருக்கிறாரு, பட் எதுலேயுமே பேசுனதில்லை. இந்த முறை ஏன் சார் அவர் தான் ரொம்ப வந்து ஏன்னா இங்கே பேரம் பேசுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோன்னு தைரியமாக சொல்லுன்ட்டாங்க. திமுக வந்து நீங்கள் தெரிஞ்சில்ல உங்களுக்கு, இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கலைப்பதற்கான முயற்சி எடுத்து அவ்வளோ திமிர்த்தனமாக பண்ணிக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு மேலே அரெஸ்ட்டு, 180 கோடி பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு முந்தா நேற்று பார்த்தீங்கன்னாக்கா 2.25 கோடி ஒரு திமுக நபர் வீட்டிலேருந்து எடுத்துருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்து பறிமுதல் செய்யப்படும். அப்போது
இவர்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா, நம்ம வந்து ஆட்சியை கலைச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சிஎம்மாக உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு பெரிய கனவுல இருந்தாங்க. ஏன்டா பேரம் வரைக்கும் பேரம் பேசுறதுக்கு அரசியல் வந்திருக்கிறதுக்கு இவன் ஆளை முரட்டுறான் வெக்கம் இல்லாமல். இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாலுமே இது கேவலம் இல்லையா? நீங்கள் பிஜேபி சொல்லி பிஜேபியோடைய கேண்டிடேட், பிஜேபியோட கூட்டணி வைத்த அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை நீங்கள் வந்து சிஎம் ஆக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறீங்கன்றதுக்கு சான்று உங்களோட கூட்டணி கட்சி இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் சொல்லிட்டாங்க. ஐயுஎம்எல் தலைவர்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ஸ்டாலின் என்கிட்ட சொன்னாருன்ட்டு. அப்போது முழுக்க முழுக்க பிஜேபியிடம் சரணாகதி அடைஞ்சிருக்காரு. அப்போ தளபதி சொன்னது உண்மையாயிருச்சா? அடுத்து அங்கே தான் போய் குத்த வச்சு உட்காருவாங்கன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி கலைப்பதற்கான முயற்சி எடுக்கிற பிஜேபி தமிழ்நாட்டில் தண்ணி குடிக்க முடியாது. தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் இங்கே நடக்காதுன்னும் பொழுது இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் பிஜேபியோடைய செல்ல பிள்ளைகள் கள்ள பிள்ளைகள்ன்றது பட்டவத்தமாக மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னும் பொழுது, சார் இனி கலைஞர் சொன்னது போல் கடலை தூக்கி போட்டு கட்டுமரமாக மிதப்பேன்னு சொல்லி சுற்றி இருந்தார் பார்த்தீங்களா, அதே போல் ஸ்டாலின் சொல்லி உதயநிதி சொன்னாலுமே 3 பேரும் தூக்கி கடலில் தான் போடுவாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி எப்படி கிடப்பில் போட்டிருக்காங்களோ அது மாதிரி போடுவாங்களே தவிர மறுபடியும் ஆட்சிக்கு வருவது என்பதெல்லாம் வந்து எட்டாக்கணி. அவங்க தான் இன்னும் சாணக்கிய தந்திரங்கள்லாம் தீட்டுறாங்களே, தொகுதி மறு ஆய்வு மசோதா, அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி ஒரு திட்டங்களை போட்டுட்ருக்குறாங்களே சார். சார் என்ன போட்டாலும் ஓட்டு போடுவாங்களா மக்கள்? பேசிக்கான விஷயம் மக்கள் கையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சார். இப்போ இதை விட குரலி வித்த காட்டினவர் அண்ணன் சீமா கேட்டுங்களா? திமுகவோட குரலி வித்த எதுனாலும் போராட்டம், எதுக்குனாலும் போய் நின்ற வேண்டியது. மக்களுக்கு தெரியுதுல்ல, நீ இது துடிப்பா நடிப்பான்றதை அவன் கண்டுபிடிச்சிடான். இது முழுக்க முழுக்க நடிப்பு, இவன் நம்மளை ஏமாத்துறான் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அப்போதுக்கு என்ன பண்ணாங்க? தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க. அதே போல் இன்றைக்கி வந்து திமுக தூக்கி ஓரமாக வச்சுருக்காங்க, ஸ்டாலினை தூக்கி ஓரமாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து உதயநிதியில் வந்து ஒட்டுமொத்த நபர்களும் வந்து இன்றைக்கி வந்து பேரம் பேசுறதுல காட்டக்கூடிய அக்கறையை மக்களுக்கு நல்லபடியாக வந்து செய்கிறதுல காட்டியிருந்தாக்கா வந்திருப்பாங்களே சார். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்தார்ல, அதே போல் நல்லாட்சி கொடுத்து ஏன் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் ஸ்டாலினோ, எடப்பாடி இருக்க வரைக்கும் எடப்பாடியே நிற்க முடியல? அங்கே ஜெயலலிதா அவங்க இருந்திருக்கிறாங்க, காமராஜர் இருந்திருக்கிறாங்க, ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க, எம்ஜிஆர் இருந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் ஏன் திமுகவுக்கு மட்டும் கிடைக்கல? இல்லை என்ன இருந்திருக்காங்க? ஜெயலலிதா இருந்திருக்காங்க, தொடர்ந்து ஆட்சி இருந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு 2 தடவை தான் தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறது ஒன்று எம்ஜிஆர் இறந்துட்டா, இல்லைன்னா ஜெயலலிதா இறந்துட்டா, இல்லைன்னா ஏதாவது ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஏன் எடப்பாடி ஏற்றுக்கலை? அதே அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவை தவிர்த்து மீது எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் அப்புறம் ஏன் ஏற்றுக்கலை மக்கள்? அப்போ அவங்களுக்கு தெரியுதுல்ல, 2 பேருமே திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, 2 பேருமே வந்து மக்களுக்கு நல்லது செய்யலை, ஃபுல்லாக திருடுற வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து சார் ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு 60 நாளுக்குள்ளே லஞ்சம் வாங்க பயப்படுறான். தவறு செஞ்சவன் சொந்த கட்சிக்காரனை தான் தூக்கி உள்ளே வைக்கிறாரு. ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களையும் வந்து களை எடுக்கக்கூடிய வேலையை பார்க்குறாரும் பொழுது, சார் நீங்கள் நல்லா வெளிப்படையாக ஒரு விஷயம் பேசுங்களேன். காமராஜர் இருந்த பொழுது தான் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்தது. அப்போது நம்ம இந்த லஞ்சம், நீங்கள் தாவேக்கான ஒரு கட்சி இந்த எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசினாக்கா லஞ்சம்ன்றதை ஒழிக்க முடியும்னு நினச்சோமா? சத்தியமாக பாசிபிலிட்டே கிடையாது. எல்லாருமே சொன்னாங்க லஞ்சம்ன்ற விஷயத்த ஊறி போய் கிடக்குது, ஒழிக்கவே முடியாது. இதுக்கு ஒன்று நம்ம முந்தைய காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகணும், இல்லை காமராஜர் பிறந்து வந்தார் கூட அவரை கூட திமுக கரப்ஷனுக்கு மாத்திரமே தவிர லஞ்சத்தை நீ எந்த ஜென்மத்துக்கு ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தளபதி வந்ததுக்கு பிறகு இவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்டானுங்க. இவர் பனையூர்லேயே தான் உட்காந்துருப்பான்னு சொன்னக்கூடிய அத்தனை முட்டாள்களுக்கும் இன்றைக்கி சரியான செருப்படி கொடுத்த மாதிரி சார் 60 நாளுக்குள்ளே லஞ்சத்தை ஒழிச்சிட்டார் சார். எல்லா துறையிலும் ஒழிச்சிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறையில் லஞ்சம் கிடையாது, போக்குவரத்து துறையில் லஞ்சம் கிடையாது. இன்றைக்கி வந்து தனியார் பேருந்து வச்சுருக்கவங்க பாருங்கள் எவ்வளோ வந்து காசு வாங்கினான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அரசாங்கம் நிர்ணயிச்ச நாங்கள் வந்து அந்த தொகையவே நாங்கள் வந்து கட்டணமாக வாங்குகிறோன்னு சொல்கிறாங்க. பத்திரப்பதிவுத்துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், ஒவ்வொரு அரசாங்க ஊழியர் எல்லா இடத்துலையும் எல்லா செக்டார்லேயும் மாற்றிட்டாரு. ஒரே ஒரு மனுஷன், இந்த மனுஷனுடைய முகத்தை தவிர வேறு யாருமே இங்கே இல்லை சார். இந்த ஒற்றை முகத்துக்கு போட்ட ஓட்டு தானே அவர் இவ்வளோ விஷயத்த மாற்றிருக்காரும் பொழுது எவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் தெரியுமா சார் இது? ஏன்னா ஒரே ஒரு சிம்பிள் உதாரணம், இது நீங்கள் கம்பேர் பண்ணி சொன்னாக்கா, தமிழ்நாட்டில் இனி அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், அரசாங்க அலுவலகமாக இருக்கட்டும், எங்கேயுமே லஞ்சம் கிடையாது. இந்தியாவில் கிடையாது. எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாடை தவிர இது போல் எந்த ஸ்டேட்டுமே நிச்சயமாக மாற்றங்கள் வந்திருக்கு. நிறைய மக்களே வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டை தவிர எந்த ஸ்டேட்லையுமே இல்லை சார். இது பெரிய மிராக்கள். இது வந்து இதெல்லாம் வந்து வாழ்நாளில் நடக்குமா அப்படின்னாக்கா இந்த கோபிஸ்லாக சொல்கிற மாதிரி தான் நடந்துருச்சுன்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? திமுக வழி இல்லை, வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக வைக்கிறது என்னென்னா ஒவ்வொரு அரசு மருத்துவமனையாக போயிடுறாங்க. அது வார்டு பாய் 100 ரூபா வாங்குறாங்க,
அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு இந்த மாதிரி போராட்டங்கள்ல இப்போ இன்னைக்கு கூட அனிதா ராதாகிருஷ்ணன் அட்மிட் ஆக கிளம்பிட்டார் பார்த்தீங்களா? நீ கிளம்பிட்டார். பெரிய சூரப்புலி வீரப்புலி. இதில் என்ன எனக்கு ஒரு வேடிக்கைன்னா, இது கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் போடுங்க. அவர் பேசின முந்தைய காணொலி இருக்குது. நான் இன்னைக்கு அண்ணன் நிர்மல்குமார் இன்னைக்கு அண்ணன் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவருக்கு எதிர்த்து இவர் வந்து பேசிக்கிறாரு. நிர்மல்குமார், நான் ரவுடிங்களாம் ரவுடி. நான் யார்? அனிதா ராதாகிருஷ்ணன். நிர்மல்குமார், நான் ரவுடிங்களாம் ரவுடினாரு. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா, ஐயோ எனக்கு மயக்கம் வருது, எனக்கு சுகர் இருக்குது, முடியல, நான் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆக போகிறேன்னு கிளம்புறேன். நீ என்ன பெரிய ரவுடி? நான் கேட்குறேன் சார், நீங்கள் ஆர்எஸ் பாரதி பேசி வச்சுருக்காப்புல சார், அந்த காணொலி இருக்குது, நீங்கள் எடுத்து போடுங்க. அதே மேடையில் ஒரு முட்டாள்தனமாக முதலமைச்சரை வந்து எலும்பு உடைப்பேன்னு சொல்லி பேசினான்ல மார்க்கண்டேயன், விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சுன்ற மாதிரி மார்க்கண்டேயன். அதே மேடையில் ஆர்எஸ் பாரதி என்ன பேசியிருக்காருனாக்கா, திமுகவை எதிர்த்தால் வரலாறு தெரிஞ்சுக்க, திமுகவை எதிர்க்கிறவன் கை இருக்காது கால் இருக்காது. என்ன அர்த்தம்? அது அடுத்தடுத்து அதில் தான் சொல்லியிருக்காரு, திமுக எதிர்த்தா சும்மா விட மாட்டோம். சும்மா விட மாட்டேன்றதை தாண்டி கை இருக்காது கால் இருக்காது, பைத்தியம் பிடிச்ச அலைவை, அப்போ கொலை செஞ்சிருவோம் அப்படின்றதெல்லாம் வந்து பகிரங்கமாக சொல்கிறார். நம்மளும் ஆர்எஸ் பாரதியும் அடுத்து வந்து அதே லிஸ்ட்டில் எடுத்து கொண்டு வந்து காவல்துறை விசாரிக்கணும். அப்போது ஒட்டுமொத்தமாக நீ பெரிய ரவுடி, நான் பெரிய தாதான்னு சொன்னவன்லாம், ஏன்டா உனக்கு சுகர் இருக்குன்னு தெரியுது, எதுக்கு உனக்கு இவ்வளோ பேச்சு? சுகர் இருக்குல்ல, சுகர் இருந்தால் தான் சித்திரம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இந்த சுகரை வச்சுக்கிட்டு எனத்தையாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளர வேண்டியது இன்றைக்கி தூக்கி உள்ளே வச்சு மிதித்த உடனே. சார் இதில் என்ன வேடிக்கைன்னா, போயிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட வாக்குவாதம். ஏன் பார்க்கக்கூடாது? தீவிரவாதியை பிடிச்சி வச்சுருக்கீங்க, எங்கள் 4 பேரையாவது விடுங்க, எங்கள் 4 பேரையாவது விடுங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 4 பேரை விடுங்கன்னு இவர் உள்ளே இருந்து அவர் அந்த 4 பேருக்கு நன்றின்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அவர் ஆள் உட்காந்துட்டு. இவ்வளவு தான் இவங்களுடைய வீரவசனமும் என்ன சொல்கிறது, ஆட்சியை கலைச்சிருக்கின்ற திமிர்த்தனமும். சார் இவரும் யார் மார்க்கண்டேவும் கைது பண்ண வரும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக காரங்களாம் சுத்து போடுங்க, ப்ரொடெக்ஷன் கொடுங்க, இவங்க வந்து ஸ்பீக்கர் கிட்ட கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ என்னை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் சார். இவர் போலீஸ்காரர் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களை கைது பண்ணல, விசாரணை தான் பண்ணுறோம், விசாரணை பண்ணுறதுக்கு வாங்க தானே கூப்பிட்றோம், அதுக்கு எதுக்கு கட்சிக்காரெல்லாம் சுத்து போட வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸ்பீக்கர்கிட்ட கேளு, மைக்கிட்ட கேளு, இந்த சீன்லாம் போடக்கூடாது. பேசுனியா முதலமைச்சர் கையகாலை உடச்சிருவேன்னு சொன்னியா, நீ அவ்வளோ பேர் ரவுடின்னு சொல்லி ஜபர்தஸ்தாக பேசினில்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாக்கா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் உட்கார வச்சுட்டு எல்லாரும் வா என்னையை காப்பாற்றினாக்கா, வலசரவாக்கத்து ஸ்டேஷனுக்கு சீமான் போனப்போ வந்து கதறிக்கிட்டு எல்லாத்தையும் வான்னு சொல்லி கூப்பிட்டு போனதுக்கும் உனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாம் ஒரே கூடாது தான், வெறப்பாக மீசியை வச்சுக்கிட்டு அப்படி சுற்ற வேண்டியது. ஆனால் களத்துக்குள்ளே காவல்துறைன்னு வந்துருச்சுனாக்கா கழிய வேண்டியது. கேட்டால் நாங்கள் திமுக ஆலமரம், நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோன்ற. இங்கே பாரு, உன்னை தோக்கடிச்சது பச்சை பிள்ளைங்க. எப்படியே திமுக நீ தோற்று போனது சின்ன பிள்ளைங்கள்ட்ட. உன் வீரவசனம் இனிமேல் வெளியில் வந்து பேசாத, வெக்கம் இல்லாமல். அடுத்து அவனே உன்னை அசிங்கமாக கேட்பான். தயவு செஞ்சு நல்ல அரசியல் பண்ண கற்றுக்க. அது உனக்கு ஜென்மத்துக்கு வராதுன்னு வச்சுங்க திமுகவுக்கு, இப்போ ஜென்மத்துக்கு நீ ஆட்சியில் வர முடியாது. சார் நம்ம இதில் இன்னொரு விஷயம் உன்னிப்பாக கவனிக்கணும். என்னன்னா, ஒரு ஆளும் கட்சி இருந்துச்சுன்னா எதிர்கட்சி இருப்பாங்க. எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்க, அவங்க ஆளும் கட்சி செய்யக்கூடிய செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக நடக்குது. என்ன நடக்குதுன்னா, முதல்வரை வந்து ஒருமையில் பேசுகிறாங்க, முதல்வரை வந்து மிரட்டுறாங்க. முதல்வர் மட்டும் இல்லை, அமைச்சர்களுக்கும் மிரட்டல் விடுது. இந்த ஸ்டாண்டை வந்து இப்போ திமுக எடுத்திருக்காங்கன்னு நம்ம யோசிக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததில்லை. எந்த கட்சி ஏடிஎம்கே கூட ஆளுங்கட்சி வந்திருக்கு, அப்பெல்லாம் இந்த மாதிரி நடந்ததில்லை. விஜய் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், இல்லை மிரட்டதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே நடக்குது. இல்லை அது வந்து அவங்க வேலை சார்ந்து இது வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொன்னது, எந்த ஒரு இதுவும் பேசுறது அசிங்கமாக பேசுறது காலங்காலமாக திமுக ரத்தத்திலே ஊர்னது தம்பி. அது இன்னைக்கு நேரத்தில் விஜய் மீது ஓவரா இருக்குன்னு இல்லை முதலமைச்சர் மீது வந்து இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி வருவதற்கான காரணம், தோற்று போயாச்சு, படுதோல்வி அடைஞ்சாச்சு, பை எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நடுங்கிறாங்க. நான் நிற்கலை நீ நிற்கலான்றான். தெரியுமா உங்களுக்கு? அன்பில் மகேஷ் நான் நிற்கலன்றாப்புல, சீரியஸா அன்பில் மகேஷ் நான் நிற்கலன்றாப்புல. இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அவர்கள் நான் நிற்கலப்பான்றாரு. எனக்கு கிடைச்ச தகவல் சொல்கிறேன், அவர் நிற்கிறதா இல்லை இந்த முறை. பை எலெக்ஷன் நின்னாக்கா மீண்டும் படுதோல்வி அடைஞ்சு மீண்டும் கேவலப்படுவோம் அப்படின்றதுனால பயப்படுறாரு பொழுது இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது. இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். திமுக காரனுக்கு எந்த அளவுக்கு கொம்பு சீவி விட்டு சப்போர்ட் பண்ணுறது யாரான்னு பார்த்தா அதிமுக காரன். அதிமுகவுடைய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய நபர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அந்த ஆட்சி இருக்காது. ஏன்டா அப்போ உங்களுக்கு எவனுக்கு கோவம் வராதா? எடப்பாடிக்கு தானே சார் கோவம் வரணும். நியாயமாக அப்படி தான் சொல்லணும். எங்கள் எடப்பாடிக்கு கோவம் வந்தால் ஆட்சி இருக்காதுன்றது. ஸ்டாலின் அப்போ ஒட்டு மொத்தமாக 2 பேர் எந்த அளவுக்கு சேர்ந்துக்கிட்டு, நீ 2 பேர் சேர்ந்தும் ஒரு எம்எல்ஏட்ட வந்து நீ வந்து ஒரு விஷயத்தை கறந்து கொண்டு போய் எதுவுமே செய்ய முடியணும் பொழுது, அதான் சொல்லுவாங்கள்ல,
முடியல உன்னால. ஆ